கைல்ஸு இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடிச்சேன் பாப்பா. இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, கையில் எழு சமயப்பட்டியில் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க வந்து டைட்டில் வின்னர்னு சொல்லி 5 லட்சம் பரிசும் கொடுத்துட்டாங்க. அது சந்தோஷமாக கையில் எழில ஆட்டம் பாட்டம் சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வீட்லேயே இதை பார்த்துட்டு அவங்களும் என் பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா வடி வந்து என் பேர் சோகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கையில் வந்து ராமநாத் சாருக்கு என் பேர் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் செஃப்பை பார்த்து கையில் சொல்கிறாங்க, எங்கள் பழசை மனசில் வச்சுக்கிட்டு எங்களை தூக்கடிச்சிங்களோன்னு பயந்தோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செஃப் சொல்கிறார், நைட்டு வரை நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது செஃப் சரவணன் வீட்டுக்கு வந்து கீதா வந்து ஏதோ விஷயமா போயிருக்காங்க. அப்போ கையில் பற்றி அவர் தப்பாக அவங்க பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறத கேட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கையில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க சார், அவள் எப்படிப்பட்டவன் நல்லவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் என்னென்ன நல்லது செஞ்சாலும் அது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் மனசு கொஞ்சம் மாறுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கிளம்ப போது சொல்லுவாங்க, குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறவ அவள் நிச்சயம் நல்லவளாக தான் இருப்பாள், உன் மனசுக்கு வேணால் அப்படி தப்பாக தோணியிருக்கும், அவளை எதுவும் தோக்கடிச்சுடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ள வரும்போது எத்தனை பேர் உனக்காக சிபாரிசு பண்ணாங்க தெரியுமா, ஆங்கர்லேருந்து உன் கூட சமைச்சவங்க எல்லா பேருமே உனக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க, இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, நிச்சயமாக நீ நல்லவளாக தான் இருப்பேன் அப்படின்னு தோணுச்சு, அதனால உன்னை ஜெயிக்க வச்சு, ரெண்டாவது நீ சமைச்சது நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல வேலை உன் ஃப்ரெண்டை மட்டும் நான் பார்க்கலன்னா நாக்கி நான் உன்னை தப்பாக நினச்சி உன்னை தோக்கடிக்க வச்சுருப்பேன், மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாரு. சார் எதுக்கு சார் நான் மன்னிப்புலாம் சொல்கிறீங்க, தப்புன்னு தெரிஞ்சோன்னு மன்னிப்பு கேட்குறீங்களா சார், அதுக்கே பெரிய மனசு வேணும், நீங்களும் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படிங்க பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிவுக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.